நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த 5 தேர்வுகளினுடைய மதிப்பெண்களை நம்ம ஒரு சிறிய அலசுதல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம உங்களுக்கு மதிப்பெண்களை பதிவிட சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி மாலை 7 மணி வரைக்கும் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு பாதி நண்பர்கள் மட்டும்தான் நீங்கள் மார்க் பதிவு போட்டிருக்கீங்க. மீதம் இருக்கக்கூடிய பாதி பேர் மார்க்கே என்ட்ரி பண்ணாமல் இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தேர்வு சரியாக எழுதலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் நாளைக்கு புதன்கிழமை எழுதக்கூடிய தேர்வுக்குரிய வினாத்தாள் யார் யாரெல்லாம் மதிப்பெண்கள் பதிவிட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டுமே நான் அனுப்ப போகிறேன். மற்றவர்களுக்கு வினாத்தாள் அனுப்புவது இல்லை. அதையும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், யாரும் படிக்காத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் நாளைக்கு அந்த நம்மளுடைய போஸ்டிங்கை உறுதி செய்ய முடியும். எல்லாரும் படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நமக்கான அந்த பணியிடத்தை கொண்டு உறுதி செய்ய முடியும்? இந்த ஒரு தெளிவு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அதனால் இந்த மதிப்பெண்களை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு முதல் 5 இடங்கள் யார் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒருத்தருக்கும் நான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெயர் குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25 PT 56 இந்த நம்பர்லேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 56 இவங்களுடைய மதிப்பெண்களை பார்க்கும்போது என்ன மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42, 42, 41, 44, 33 இந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டும் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைஞ்சிருச்சு. அதை நீங்கள் கவனமாக இருங்க. எப்போவும் பாருங்கள், இந்த 42, 42, 41, 44 இதுக்குள்ளே பெருசாக வேரியேஷன் இல்லை. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இனிமேல் நீங்கள் என்னிடம் பேசுகிற போதே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அடிப்படையில் பேசுங்க. அதுக்கு 33 மார்க் அப்படின்றது இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 87 ரெஜிஸ்டர் நம்பர் 87 அவங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா 44, 40, 40, 42, 40 இது நல்ல ஆவரேஜான மார்க் தான். ஆனால் நீங்கள் அவங்களுடைய அடுத்த டார்கெட்டுக்கு நகர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி 18க்கு போனீங்க அப்படின்னாக்க ரெஜிஸ்டர் நம்பர் 18க்கு போனீங்கன்னா 48, 49, 48, 49, 50 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது யாருன்றது உங்களுக்கே தெரியும். பழைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் 18 அப்படின்றத பார்க்குறோம். இவங்க முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இவங்களுடைய மதிப்பெண்ணுக்குள்ளே 2 மதிப்பெண் தான் உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது. பார்த்துருப்பீங்க 48லேருந்து 50 அவ்வளோதான். 2 மார்க் மட்டும் சின்ன வேரியேஷன் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதுதான் உங்களுடைய அந்த நிலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49 இந்த 49 பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 49 இதில் 41, 40, 43, 44 இவங்களும் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. 40+ அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் ரேங்க்கு அந்த முதல் 5 இடங்களுக்குள்ளே வரல. அதுதான் இங்கே ஒரு விஷயம். அடுத்து 22 போனீங்கன்னா 38 மார்க், இடையில 25 மார்க் ஒன்று எடுத்திருக்கீங்க. இது எப்படி 38 மார்க் 25 அநேகமாக இது ரெண்டும் பள்ளி பாடநூல்கள் நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். மற்றதுலலாம் 44, 49, 48ன்னு வரும்போது இந்த 2ல் மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு மதிப்பெண் குறையுது அப்படின்றத நீங்கள் கவனம் செலுத்தலைன்னா உங்களுக்கு பிற்காலகட்டத்தில் பெரிய சிக்கலாகும். அடுத்து 04க்கு பார்த்திங்கன்னா பரவாயில்ல, எல்லாமே 40க்கு மேலே இருக்குது. 43, 42, 44, 42, 40 பரவாயில்ல, அதுவும் நல்ல மார்க் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 59ம் எல்லாமே 40க்கு மேலே இருக்குது. வாழ்த்துக்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்த நிலைக்கு உயருங்க. 59 போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் 43, 43, 45, 45, 44 இதுவும் நல்ல மார்க் தான். ஆனால் என்ன ரேங்க் ஹோல்டராக வர முடியல. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் 5 இடங்களுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 36 இவங்க மார்க் பரவாயில்ல. 43, 46, 45, 46, 49 ஒன்று மட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க அந்த ரேங்க் முதல் 5 இடங்களுக்குள்ளே வந்துட்டாங்க. 229 மதிப்பெண்கள் எடுத்து அந்த 5வது இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க. 5வது இடம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 36 பார்த்துட்டோம். அடுத்து 34 இவங்களும் ஆவரேஜாக 43ல் இருந்து 47க்குள்ளே இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல மதிப்பெண்கள் தான். ஆனால் நீங்கள் அடுத்த லெவல் போனீங்க அப்படின்னா முதல் 5 இடத்துக்குள்ளே வந்துடலாம். அது அடுத்தது 70வது உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே 38, 38, 36 இதில் 2 எக்ஸாம் இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டி இருக்கக்கூடியவங்க பல பேரை நான் பார்த்துட்டேன். என்னால் 2012லேருந்து நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன்.
அதனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் சரியாக வரலை, சரியாக தொடர்ந்து படிக்கலை, சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தடுத்த படையெடுக்க வேண்டியது தான். சரிங்களா? அதனால் அதை முதல்ல உணருங்க. அதை உணர்ந்தால் தான் சரி வரும். அதனால் இந்த 70 எண்ணுக்குரியவர்கள் யாரோ அவங்க ரொம்ப அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் அவசியம் கால் பண்ணி பேசுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாருமே 13 எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாமே 40க்கு மேலேயே இருக்குது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து 83க்கு வந்தீங்கன்னா 2 மார்க் வந்து ஒன்று 37 இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. அநேகமாக இது உங்களுக்கு ஏன் பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் விட்டுட்டிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த 2 டெஸ்ட்டும் தொல்லியல் டெஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அதனால் எதில் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு தொல்லியலா, கணினி அறிமுகமா, எந்த தேர்வில் விட்டுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதனால் இது வந்து மார்க் கம்மியாக இருக்குது. அடுத்து 31 வந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, எல்லாமே 42லேருந்து 48க்குள்ளே இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் தான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த இடம் 90வது இடம். இவங்க வந்து 3வது இடம் வந்திருக்காங்க. 48, 44, 47, 48, 44. இந்த மதிப்பெண்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 44 to 48, 4 மார்க் தான் வேரியேஷன். பழைய வீடியோக்களில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். 231 மார்க் எடுத்து 3ஆம் இடம் பெற்றிருக்கிறீங்க. இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 03 இதுவும் 43, 45, 47, 46 இதுவும் வந்து 229 எடுத்து 5வது இடம் பெற்றிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 2 பேர் வந்து 5வது இடத்துல இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கேட்டால் முதல் இடத்துல 10 பேர் இருக்கணும், 2வது இடத்துல ஒரு 10 பேர் இருக்கணும், 3வது இடத்துல ஒரு 10 பேர் இருக்கணும், 4வது இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா 50 பேர் இந்த 5 இடங்களுக்குள்ளேயே வருவது போல் இருக்கணும். அதுதான் வந்து சரியான படிக்கிறது, அதுதான் சரியான போட்டி போட்டு படிக்கிறது. அப்போ இந்த மாதிரி மார்க் அனலைஸ் போடுறதே எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, நாம் எவ்வளோ பேர் இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மார்க் அனலைஸே போடுறோம். மற்றபடி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்களுடைய மார்க்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இதெல்லாம் செய்கிறது எதுக்குன்றதை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். 43, 45, 47, 46, 229 மதிப்பெண்கள் எடுத்து 5வது இடம் பெற்றிருக்காங்க. இந்த 03 இவங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது 39 மற்றும் 38 2 மதிப்பெண்கள் குறைஞ்சிருச்சு, 40 கீழே வந்துருச்சு. அதுக்கடுத்து தான் வந்து 48வது ரெஜிஸ்டர் நம்பரில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஒன்றுதில் மட்டும் 40 எடுத்துட்டாங்க. இல்லைனா கன்ஃபார்மாக அவங்களும் ஒரு வகையான இந்த முதல் 5 இடத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. அதனால் அதை ஒன்று தவறிட்டீங்க. எந்த இடம்னு பார்த்து உடனே அந்த சர்க்கிளை வந்து சரி பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து 106 அதாவது 06 பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 இதில் அநேகமாக இது நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் தான் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது 2 வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று இடையில வந்து 33 இருக்குது, 34 மார்க் இருக்குது. இந்த 34, 34, 32 இந்த மார்க் வந்து நீங்கள் அடுத்த முறை வராமல் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருக்கேன். இந்த டார்கெட்டை நோக்கி கீழே போகாதீங்க. அதை விட மேலே வர்றது தான் பெஸ்ட்டு. 73 அதே மாதிரி தான், எல்லாமே 30லே இருக்குது. நீங்கள் இன்னும் நம்மளுடைய இதை வந்து முழுசாக பயன்படுத்திக்கல. அடுத்து 37க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, 4th ரேங்க் வாங்கியிருக்காரு, நல்ல மார்க் இருக்குது. 47, 45, 44, 48, 46 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். 37 ரெஜிஸ்டர் நம்பர் 37. அடுத்து பார்த்தீங்கன்னா 44 உங்களோட மார்க் எல்லாமே 30லே இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம டார்கெட்டுக்கே வரலை. அடுத்து 54 1 மார்க் வந்து 24 மார்க் இருக்குது. இது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. மற்றதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. 66ல் எல்லாமே 40க்கு மேலே இருக்குது. வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அடுத்த டார்கெட்டுக்கு வந்துடலாம். 29ல் ஒன்றில் வந்து 39 மார்க் இருக்குது. இன்னொன்று ஆப்சண்ட்டாக இருக்கீங்க. இரெகுலர் இருக்காதீங்க. நாள்தோறும் வாங்க, நாள்தோறும் டெஸ்ட் எழுதுங்க, நாள்தோறும் படிங்க. அப்படியே போனால் தான் உங்களால் படிக்க முடியும். ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன சிலபஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனால் நிறைய பாடத்திட்டம். அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், படிக்க படிக்க குறையவே குறையாது. எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. அப்புறம் 15லையும் அதே மாதிரி தான் இது பார்க்குறோம். அடுத்து 42ல் என்ன அப்படின்னாக்கா ஒன்றுத்தில் மட்டும் 32 மார்க்கும் 38 மார்க், மொத்தம் 2 மார்க் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் முதல்ல அந்த 40க்கு மேலே ஏறத்துக்கு வழியே பாருங்கள். அதுக்கடுத்து வந்து 40 ரெஜிஸ்டர் நம்பர் 40ல் இங்கேயும் வந்து 38 ஒன்று இருக்குது. 2 எக்ஸாம் வரவே இல்லை. இது நம்ம இப்படி பண்ணால் நம்ம என்ன செய்கிறது? அடுத்து 11 பரவாயில்ல, எல்லாமே நல்ல மார்க்காக இருக்குது. ஓரளவுக்கு ரேங்க்குள்ளே வர மாதிரி பக்கம் வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த 42யும் 43யும் இன்னும் ஒரு 2 மார்க் 1 மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த முதல் 5 இடத்துக்குள்ளே வந்திருக்கலாம். அதை வந்து பாருங்கள். அதே மாதிரி 08 அதுலேயும் 32 மார்க் ஒன்று வாங்கிட்டீங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து பின் வாங்குறீங்க. அதை கவனிங்க.
89 நீங்களும் வந்து 39 வாங்கியிருக்கீங்க, ஆப்சென்ட் ஆகிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம பின்னாடி போயிடுவோம். 51 நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, செகண்ட் ரேங்க், சூப்பர். 51 இந்த நம்பரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடுத்தடுத்து நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன், யார் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை மட்டும் அப்படியே பார்த்துட்டு 51 முன்னாடி நம்ம சொன்ன 18 இந்த நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க டார்கெட் வச்சு படிச்சுட்டு வராங்க. அப்போ இவங்க தான் நாளைக்கு போய் அந்த ஜிடி கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளே என்ன சொல்கிறது, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம ஜம்முன்னு உட்காரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இருக்குது. இன்னும் நீங்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். 02 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒன்றுத்தில் மட்டும் 2ல் மார்க் குறைஞ்சிருச்சு, 37, அப்புறம் வந்து 30. அதே மாதிரி ரேஷன் நம்பர் 30க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்றில் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் 07க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பரவாயில்ல, நல்லா எல்லாமே நல்ல மார்க்கு தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், முதல்ல 5 இடத்துக்குள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து 46, அதில் 23 மார்க் வாங்கியிருக்கீங்க, 33 வாங்கியிருக்கீங்க. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரே ஒரு மார்க் மட்டும் 40 வாங்கியிருக்கீங்க. அநேகமாக புதுசாக வந்திருக்கீங்களா என்னென்னு பாருங்கள். இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், ஆனால் நான் இந்த மார்க் தான் வாங்குறேன்னா உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள். என்ன சிக்கல் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சி எங்கிட்ட பேசுங்க, சரியாக போயிடும். அடுத்து 45 பார்த்தீங்க அப்படின்னா 37 மார்க் இருக்குது, 22 மார்க் இருக்குது. உங்களுக்கு அநேகமாக பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, எங்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10, ரெஜிஸ்டர் நம்பர் 10க்கு 39 ஒன்றுத்தில் மட்டும் குறைஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் பரவாயில்ல. 32 இதுலேயும் வந்து ஒன்றுத்தில் மட்டும் குறைஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் பரவாயில்ல. 53 அதுலேயும் வந்து பாருங்கள் எல்லாமே இன்னும் நீங்கள் 40 தொடவே இல்லை, உங்களுக்கு எல்லாமே சிக்கல் தான். அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா உடனே அடுத்த லெவலுக்கு மாறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 49, 45 நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஆனால் ஒன்றுத்தில் மட்டும் ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க. இது சரியான நிலை இல்லை, நீங்கள் ரேங்க்குள்ளே வர வேண்டிய ஆள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 50வது இடத்துக்கு வரும்போது 50 ஏற்கனவே பார்த்துட்டோமே, 43, 42, 45 இதுவும் வந்து பரவாயில்ல, நல்ல மதிப்பெண்கள் இருக்குது. இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மார்க் லிஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பெண்களில் பெரிய வேரியேஷன் அப்படின்றது நீங்கள் 48 எடுத்துகிட்ருக்கீங்க ஆவரேஜாக அப்படின்னு சொன்னால், நீங்கள் 48, 49, 47 இந்த ஒரு 3 மதிப்பெண்களுக்குள்ளே தான் முன்ன பின்ன இருக்கணும். என்ன டார்கெட்டோ அதுலேருந்து ஒரு 3 மார்க் டு 4 மார்க்குள்ளே தான் முன்ன பின்ன இருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு 10% மார்க் அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மதிப்பெண்கள் எடுத்த முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் எடுத்த 25 PT 18 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்து 2ஆம் இடம் பெற்ற யார் 2ஆம் இடம் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51க்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக வந்து 3ஆம் இடம் பெற்ற அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வந்து 90 ரேஷன் நம்பர் 90 அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 4ஆம் இடம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 ரேஷன் நம்பர் 37 அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். 5ஆம் இடத்தை இருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒருத்தர் வந்து 36 ரேஷன் நம்பர் 36 அதோட 03 அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து இந்த முதல் 5 இடங்களை மொத்தமாக 6 பேர் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்த தேர்வில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 2 தேர்வாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 2 தேர்வாக வந்து மார்க்கில் அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நேரம் காரணமாக தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஒரே மதிப்பெண்களில் ஒரு 10 பேர் வரணும். ஏன்னா அப்படி தானே வராங்க, பிஜிடிஆர்பியில் அப்படி தானே வராங்க. அதனால் பிஜிடிஆர்பியில் வந்து 107னா 107 20 பேர் இருக்காங்க, 106னா அதில் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அப்போ மதிப்பெண்கள் குறைய இன்னும் ஆட்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதிகரிச்சிட்டே போகுது. அதனால் அந்த நிலைமை வந்து உங்களுக்கு புரியணும். இப்போ யார் என்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, அவங்களும் படிக்கிறாங்க, நீங்களும் வகுப்புக்கு வரீங்க, அவங்களும் வகுப்புக்கு வராங்க, இவ்வளோ நாள் வகுப்புக்கு வரீங்க, வரி சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல கேள்வி வருது, எப்படி வருது, என்ன நோக்கத்தில் வருது. நம்ம பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் ஒட்டுமொத்த கொஷின் பேப்பரையும் எந்தெந்த அனலைசிங்லலாம் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி தான் கொஷின் வரும், இந்த அடிப்படையில் தான் கொஷின் வரும், இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது, இதை தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும், இதை தான் வந்து குறித்து வைக்கணும், இதை தான் நீங்கள் அட்டவணை போடணும், தெளிவாக சொல்லிட்டு வரேன். ஆனால் இவ்வளவு தினமும் வகுப்புக்கு வந்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுக்காமல் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அநேகமாக உங்கள்கிட்ட ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இருக்கணும். அதனால தான் இந்த மார்க்கே உங்களுக்கு ரேஷன் நம்பர் கொடுத்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா,
அடுத்தடுத்து மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணும்போது இதில் தான் எடுத்து என்ட்ரி பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் உங்களுடைய மார்க் வந்து அப்படியே தான் வைக்க போகிறோம். அதனால் இதை வந்து வெறுமனே ஏதோ வந்து ஒரு கடமைக்காக இல்லை, இதுக்காக நான் 1 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன், 1 மணி நேரம் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய வருங்காலத்துக்காக என்னுடைய 1 மணி நேரத்தை வந்து அர்ப்பணிப்பாக உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் அடுத்த முறை இந்த முதல் 5 இடத்திற்குள்ளாக கண்டிப்பாக நான் வந்துடுவேன் சார் அப்படின்ற மாதிரியான ஒரு வைராகியத்தோடு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து கற்றுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய அந்த நிரந்தர இடம் வந்து கிடைக்கும். ஏன்னா படிக்கிறவங்க ரொம்ப அதிகம், உங்களுக்கு தெரியாது. நான் தான் பல தடவை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது போட்டி எவ்வளோ இருக்குன்னு. கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வருஷம் நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு மாணவர்களும் வந்து தோல்வியை தழுவுகிற மாணவர்கள் எப்படி புலம்புறாங்க, எவ்வளோ அழுகுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படின்றதுனால நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். அதனால் இந்த மாதிரி வந்து போட்டி போடுங்க. போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் நமக்கான இடம் வந்து ஊர்ஜிதமாகும் அப்படின்றத மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த 40+ மதிப்பெண்கள் வாங்கிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நறுமலர் தீபம் சார்பாக, நறுமலர் அகாடமியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த 35க்கு மேலே இருந்து 40க்குள்ளே கீழே இருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகள் உடனடியாக நீங்கள் வந்து அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு என்னிடம் பேசுங்கள். உங்களுக்கு நான் எந்த சூழ்நிலையிலையும் கால் பண்ண சொல்லியிருக்கேன், என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு நான் கால் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் உடனடியாக அதுக்கான நேரமும் சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டங்களில் என்னிடம் பேசி ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன சிக்கல் என்று வகுப்பறையில் கேளுங்க. வகுப்பு முடித்த உடனே ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் கேட்குறோம். அதனால் வகுப்பு முடியும் போது கட்டாயமாக வந்து அதை பயன்படுத்துங்க. சார் இந்த மாதிரி நான் படித்தேன் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது சார் அப்படின்றத எனக்கு சொன்னால் தானே தெரியும். அதனால் உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு உடனடியாக கால் பண்ணி சார் நான் இந்த மாதிரி படிக்கிறேன், இது சரியான முறையா இல்லை தப்பான முறையில் போயிட்டுருக்கனா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க. யாரும் கூச்சப்படாதீங்க. உங்களை யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் திட்ட போகிறதில்ல, இது பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் பேசுகிறது நான் என்னுடைய நேரத்துலேருந்து ஒரு 30 செகண்ட் ஒதுக்குறேன், 1 மணி நேரம் ஒதுக்குறேன், இல்லை ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் காலுக்கு நான் ஒதுக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் வேல்யூ இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஒரு முறை நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த முறை நீங்கள் அந்த மார்க்கில் வந்து மாறணும், அந்த மாதிரியான ஒரு வைராகியம் வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த 40+ மதிப்பெண்களை வாங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே வர வேண்டும் என்று அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த மதிப்பெண்களில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.